உத்தமமான வேலைகள் என்னன்னு சொன்னா ஆண்ட்ராய்டு செல்போனை தவிர்த்து விட்டு சாதாரண செல்போனை பயன்படுத்தினா நமக்கு நல்லது. குறிப்பா இப்ப நம்மளோட கம்யூனிகேஷன், அப்பா எங்க இருக்கிற, எங்க பார்க்கிறீங்க, எப்போ வருவீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு போன் பயன்பாடு கண்டிப்பாக தேவை. குறிப்பா 60 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் எல்லாருமே ஆண்ட்ராய்டு செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள்லாம் நீங்க போய் சொல்லணும், உங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லணும். இந்த ஆண்ட்ராய்டு போனு, இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல வாட்ஸ்அப்ல அது இது இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தெரியாம ஏதாவது லிங்க் அனுப்பி டச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா நம்ம அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்ல இருக்கிற எல்லா கேஷுமே இமீடியட்டா போயிடும். ஸோ நீங்களாம் குழந்தைகள் எல்லாமே போய் பேரண்ட்ஸுக்கு, நண்பர்களுக்கு, குழந்தைகள் எல்லாருக்கும் போய் எடுத்து சொல்லணும். தாத்தா பாட்டிகளுக்கு குறிப்பா சொல்லணும். செல்போன் பயன்பாடு எப்படி பயன்படுத்தணும், செக்யூரிட்டியா எப்படி பயன்படுத்தலான்னு சொல்லணும். பொய்யா போன்ல கேட்கக்கூடிய எந்த தகவலுக்கும் நம்மளுடைய டேட்டாஸை சொல்லக்கூடாது. ஆன்லைன்ல வரக்கூடிய எந்த விதமான ட்ரேடிங், ஆன்லைன்ல வரக்கூடிய என்ன ரிவார்ட்ஸ், எந்த பணங்கள், ஸ்கேம், எல்லாமே ஸ்கேம் தான் அப்படின்றத நீங்க சொல்லணும். வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல அதெல்லாம் இன்ஸ்டாலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ண சின்ன தப்பால தான் பெரிய தப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஆசிரியர்கள் சொல் பேச்சு கேட்கணும், நம்ம அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அம்மா அப்பாவோட கஷ்டம் கொடுத்து நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படிக்கிற வயசுல படிக்கிறது மட்டும்தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம நம்மளுக்கு எந்த பிரச்சனை இப்போ இந்த மாதிரி நம்மளோட ஓடிபி யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி லிங்க் ஏதாவது வந்தாலும் நம்ம அதை டச் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ண, நம்ம பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். முடிஞ்சாலும் ஃபோன் பார்க்கறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட வயசானவங்களுக்குலாம் டச் ஃபோன் வாங்கி கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா அதை தெரியாம டச் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு காசு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல பாதிக்கப்பட்ட 19 30 அப்படின்ற போனுக்கு அப்படின்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம +2 வரைக்கும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது படிக்கிறதா இருந்தா நம்ம அம்மாட்ட வாங்கி பார்த்துக்கலாம். அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணணும். அதே நம்ம தப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவேன். அதே தப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஃபோன்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேன். எங்க வீட்டில் உள்ளவங்க, பேரண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் சார் சொன்னதை சொல்லுவேன். சார் சொன்னது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நன்றி.